லாஸ்ட் கிளாஸ்ல ரிமூவல் ஆஃப் டேர்ம் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the number of positive real roots of a polynomial equation f of x equal to 0 is equal to the number of sign changes in f of x. The number of negative real root is obtained by applying the rule to f of minus x. இது என்னன்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கார்ட் ரூலை யூஸ் பண்ணலாம். அதுல என்ன நம்ம சைன் சேஞ்சஸ் இருக்கு, ஹவு மெனி நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம நம்பர் ஆஃப் பாசிபிள் ரியல் ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் வேணும்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். இதுதான் ஹவு டு அப்ளைலையும் கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் வேணும்னா அரேஞ்ச் பாலினாமியல் டிசெண்டிங் ஆர்டர் அண்ட் கவுண்ட் சைன்ஸ் சேஞ்சஸ். பட் நமக்கு நெகட்டிவ் ரூட்ஸ் வேணும்னா ரீப்ளேஸ் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ், அதான் இந்த எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சைன் சேஞ்சஸை கவுண்ட் பண்ணணும் அப்படின்றதான். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். இங்க பாசிபிள் நம்பர் ஆஃப் ரூட்ஸுக்கு ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. இஃப் சைன் சேஞ்சஸ் என்ன இருந்ததுன்னா ரூட்ஸ் வந்து என்ன இருக்கலாம், n-2 இருக்கும், n-4 இருக்கும். So first examples பார்க்கும்போது கிளியரா புரியும். Find the number of positive real roots. இந்த லைன் இம்பார்ட்டன்ட், பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். அதனால நம்ம ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் டிசைனிங் ஆர்டர்ல எழுதணும். டிசைனிங் ஆர்டர் அப்படின்றது நத்திங் பட் எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் டைம், எக்ஸ் டைம் அண்ட் கான்ஸ்டன்ட் டைம். இந்த மாதிரி சப்போஸ் மாறி இருந்ததுன்னா நம்ம டிசைனிங் ஆர்டர்ல எழுதிட்டு சைன் சேஞ்சஸ் நோட் பண்ணணும். இங்க பிளஸ் மைனஸ். ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் 3. ஸோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எப்படிலாம் இருக்கலாம், 3-ஆ இருக்கலாம், 1-ஆ இருக்கலாம்னு ஏன் கொடுத்துருக்காங்க. 3 தான் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். பட் இதுக்கு முன்னாடி ஒரு நோட் பார்த்தோம். பாசிட்டிவ் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் n இருந்ததுன்னா நம்ம n-ஆ இருக்கலாம், ரூட்ஸ் n-2-ஆ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் இங்க 3 தான் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். பட் இங்க 3-2 போட்டு ஆன்சர் 1-ஆவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி படிச்ச நோட் படி n-2-ஆ இருக்கலாம், n-4-ஆ இருக்கலாம், அந்த நோட் படி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். நெகட்டிவ்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் எக்ஸ் போட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை மாத்திட்டு அண்ட் தென் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் பார்க்கணும். இங்க மைனஸ், ஸோ நோ சைன் சேஞ்சஸ். ஸோ இங்க 0 நெகட்டிவ் ரூட்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது தான் ஆன்சர். தென் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சைனை நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ சைன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுது அண்ட் இங்க ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ 2 பிளேஸ்ல தான் சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ சைன் சேஞ்சஸ் 2. அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸ் எப்படி இருக்கலாம், 2-ஆ இருக்கலாம், அல்லது 2-2 தட் இஸ் 0-ஆ இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ். நெகட்டிவ் ரூட்ஸ் தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டு நம்ம ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ சைன்ஸ் கவுண்ட் பண்ணணும். பிளஸ் பிளஸ். ஸோ இங்க ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அண்ட் தென் இங்க ஒரு சேஞ்சஸ், இங்கேயும் 2 தான். இங்க நெகட்டிவ் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ 2-2 இஸ் 0 ஆல்சோ. ஸோ 2-ஆவும் இருக்கலாம், 0-ஆவும் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன். இங்க வந்து கொஸ்டின்ஸ் இங்க ப்ராப்பரா இல்ல. இங்க வந்து பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் சைன்ஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு பாக்குறோம். பாத்தீங்கன்னா 1, 2 அண்ட் 3 இதை கவுண்ட் பண்ணும்போது கரெக்டா கவுண்ட் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ சைன் சேஞ்சஸ் 3. அப்போ ஆன்சர் 3-ஆ இருக்கலாம், இல்ல 3-2 தட் இஸ் 1-ஆ இருக்கலாம். ஃபைண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். பாசிட்டிவ் கிட்டனால ஜஸ்ட் சைன் சேஞ்சஸ் பார்த்துட்டு மேக்ஸிமம் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம 3 மட்டும் போட்டா போதும். ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் நம்ம 3 or 1 போடணும். மேக்ஸிமம் மட்டும் கேட்டனால 3 மட்டும் போட்டா போதும். அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து சேஞ்சஸ் 3 டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ 3 or 1 போட்டிருக்கோம். இப்போ பாலினாமியல் ஹேஸ் நோ சைன் சேஞ்ச் தென் இட் ஹேஸ் நோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். கரெக்ட் தானே? இஃப் சைன் சேஞ்சஸ் 4 டைம்ஸ் நடந்ததுன்னா ஸோ ரூட்ஸ் நமக்கு எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 4-ஆ இருக்கலாம், அல்லது 4-2-ஆ இருக்கலாம், அல்லது 4-4-ஆ இருக்கலாம். அண்ட் டிஸ்கார்ட் ரூல்ஸ் கிவ்ஸ் என்ன நமக்கு கொடுக்கும், மேக்ஸிமம் பாசிபிள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட்ஸ் கொடுக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் கிடையாது, அப்ராப்ரியேட் ரூட்ஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸாக்ட் ரூட்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் பாசிபிள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ் சொல்றதை விட பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரூட்ஸ் தான் இதுல வந்து கரெக்டான வேர்டு. டிஸ்கார்ட் ரூலை யூஸ் பண்ணி இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸ் இதுவும் சேம் தான். 11th எக்ஸாம்பிள் ஆல்சோ. அண்ட் 12th எக்ஸாம்பிள், 0 கோஎஃபிஷியன்ட் இன் டிஸ்கார்ட் ரூல்னா இக்னோர்டு. ஸோ அதுல டிஸ்கார்ட் ரூல யூஸ் பண்ண முடியாத பட்சத்துல நம்ம என்னது அதை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்றதுதான் லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹார்னர் மெத்தட் பார்க்கலாம்.